Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகாதீங்க. நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கோம். 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிக்கணுன்ற மாதிரியும் என்னென்ன டிப்ஸ் எல்லாம், அதாவது எந்த மாதிரி 2 மார்க்கில் படிக்கலாம் 5 மார்க்கில் படிக்கலான்றதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோலையும் இருக்கும். அகெயின் ஒன் மோர் டைம் சொல்கிறேன், 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வாட் டு யூ மீன் பை ஸ்டேட், அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து 2 மார்க்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் ஆகுது கம்பல்சரி வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த லெசனில் பார்த்தாலும் அந்த கொஷினை மிஸ் பண்ணக்கூடாது. டெஃபினிஷனோ, ஸ்டேட்மெண்ட், லாஸோட ஸ்டேட்மெண்ட்டு, வாட் டு யூ மீன் பை, இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து யூசஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி வர கொஷின்ஸை 5 மார்க்கில் மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்ப்ளெயின் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது மேக்ஸிமம் 10 மார்க்கில் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போது இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பார்க்கலாம். பார்ட் ஏ, அதாவது டோட்டல் 75 மார்க்ஸ். பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ். ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஷினை நல்லா ஃபியூ செகண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் சில ட்விஸ்ட் இருக்கும். நான் திரும்ப ஒரு வீடியோவில் சொல்கிறதுக்கு காரணம், சில டைம் வந்து அந்த கொஷின்லேயே சில ட்விஸ்டிங், சில சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. கொஷின் பேப்பரை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கொஷினை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர்னு சொல்லிடுவோம். பட் ஒரு சில வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணாலே இது ஆன்சர் சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி கூட நமக்கு கேட்குறது. அந்த கொஷினுக்கான ஆன்சர் எழுதிட்டு இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒன்ஸ் நம்ம எழுதுனது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக செக் பண்ணுறது வேறு, இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 12 1 மார்க்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா லெசனோட 1 மார்க்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா லெசனில் இருக்க 1 மார்க்ஸ் டோட்டலாக தரோவாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது ஃபைனல் எக்ஸாம் முடித்த உடனே யூ ஆர் ஸ்டெப்பிங் இன் டு 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இன்டர்னல் கொஷின்ஸும் வரும், புக் இன்சைடில் இருக்க கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இன்டர்னல் கொஷின்ஸ்க்கும் ரெடியாக இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் இயர் 10th லெசன் வைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த லெசனில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கொஷின்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா குவார்ட்டர்லியாக இருந்தாலும் ஹாஃப் இயர்லியாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டினியூஸ் அப்டேட், என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அதை நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். இதில் கொஸ்டின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். 1 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் ஸ்டேட்மெண்ட், டெஃபினேஷன் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை சூப்பர் சோனிக் ஸ்பீடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை, வாட் டு யூ மீன் பை, வாட் இஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வந்து ஒரு அட்லீஸ்ட் 3-4 கொஸ்டின்ஸாவது நமக்கு வந்து கேட்பாங்க அந்த 75 மார்க்ஸில். இப்போ பாருங்கள், அடுத்தது டெஃபினிஷன், சப்ளிமேஷன், யூசஸ் நான் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், வாட் இஸ் நெமட்டோசிஸ்ட். ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் இதுலேருந்தே வருது பாருங்கள். வாட் இஸ் அன் அடல்ட்ரண்ட். நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங், இது 1 மார்க்கில் கவர் ஆகிடும். தென் மெயின் திங் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், 2 மார்க்கில் கம்பல்சரி ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 4 மார்க் கொஷனில் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. 2 மார்க்கில் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்பாங்க, 4 மார்க்கில் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. அதனால் நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்து அதுவும் கம்பல்சரி கொஷினாக கேட்பாங்க. அதனால் டோட்டலாக ஓவரால் புக் இன்சைடில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க, புக் பேக் எக்ஸசைஸில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது பார்ட் சி, ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. கொஸ்டின் நம்பர் 32 இஸ் கம்பல்சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 4s are 28. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஃப்ரென்ஷியேட், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்களா. மாஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சொன்னல மாஸ் அண்ட் வெயிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் த டிண்டால் எஃபெக்ட் அண்ட் ப்ரௌனியன் மூமெண்ட். அடுத்து ஸ்டேட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ், மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி, மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயும் மார்க் பண்ணியிருக்கோம். அது போக நம்ம இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, யூசஸ்ஸு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரென்ஷியேட், இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸில் இது எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து
வித்தவுட் சாய்ஸில் கூட நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது 4 மார்க் கொஷின், 7 4 28 மார்க்ஸ் நமக்கு இதில் 4 மார்க் கொஷின்ஸில் கவர் ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்ட் டி, ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். இது பார்த்தீங்கன்னா 3 7s are 21. ஈச் கொஷின் கேரிஸ் 7 மார்க் கொஷின். பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் வித் எ டயக்ராம். எக்ஸ்பிளைன் ஹவு டு சோனார் ஒர்க். ஸோ இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுப்பாங்க நமக்கு. 7 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் சாய்ஸ் வரும் நமக்கு. ஃபஸ்ட்டு 33ல் ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது கெமிஸ்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 34 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடலும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் கேட்டிருக்காங்க. ஆர் லிஸ்ட் டவுன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அயானிக் அண்ட் கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ். இது வந்து இன்டர்னல் சாய்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 35th பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் ஃபைலம் ஆர்த்தோபோடா ஆர் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் இன்வால்வ்ட் இன் த வாட்டர் சைக்கிள். இல்லைனா வாட் இஸ் IUCN, வாட் இஸ் த விஷன் ஆஃப் IUCN. ஸோ இது ஃபிசிக்ஸில் 2 கொஸ்டின்ஸ், இன்டர்னல் சாய்ஸில் கெமிஸ்ட்ரி 2 கொஸ்டின்ஸ் அண்ட் தென் பயாலஜி. ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே தாராளமாக 75 out of 75. 1 மார்க்ஸ் தரோவாக இருக்கணும், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தரோவாக இருக்கணும், அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தரோவாக இருக்கணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா 75 out of 75 கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.